இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வல்லூர் வாலாஜா நகரைச் சேர்ந்தவர் 17 வயது மாணவி. இவர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். நேற்று இரவு மாணவி வீட்டின் மாடி அறையில் தனியாக இருந்து தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் பின்புற மாடிப்படி வழியாக அறைக்குள் புகுந்த 3 பேர் கொண்ட கஞ்சா கும்பல் கத்தியால் மாணவியை கொடூரமாக தாக்கியது. வலி தாங்க முடியாமல் மாணவி அலறி துடித்தார். அந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் மற்றும் பெற்றோர் வந்தனர். அதற்குள் 2 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். ஒருவனை மட்டும் அப்பகுதி மக்கள் பிடித்து நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த தாக்குதலில் மாணவியின் கை, பின்னந்தலை, கால்களில் வெட்டு விழுந்தது. மாணவி தற்போது மீஞ்சூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மீஞ்சூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தப்பி ஓடிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். செமஸ்டர் நடந்துட்டு இருக்கனால இந்த மாதிரி உள்ள வந்து படிச்சுட்டு இருக்கும்போது 3 பேர் வந்து பக்கத்து இதுல இருந்து எகிரி குச்சி உள்ள வந்து அவனை வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து திருட வந்தாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு போனை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா 3 பேர், 2 பேர் இங்க நின்றுட்டு இருந்தாங்க போல, ஒருத்தர் உள்ள வந்து வெட்டியிருக்காங்க. போட்டு வெட்டியிருக்கு, 8 காயம் மேல. இதெல்லாமே ஸ்கூல் டாப்பர் அந்த பொண்ணு, யார்கிட்டயும் அதிகமா பேசாது பழகாது, அது பாட்டுக்கு காலேஜ் போயிட்டு வர்றது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இரவு கூட ரொம்ப லேட்டும் இல்லை, 10-10:45 மணி தான் நைட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்த சவுண்டுனால தான் அம்மாவும் அன்னை கீழேருந்து வந்து நம்ம பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ரத்தம், நீங்கள் பார்க்கலாம். இதில் எவ்வளோ ஃபுல்லாக ரூமு, இது எல்லாமே புக்ஸு எல்லாமே ரத்தமாக இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப நீதி நியாயம் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். வீடு புகுந்து மாணவியை கஞ்சா ஆசாமிகள் வெட்டிய சம்பவம் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.